பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பும் நேசமும் நிறைந்த மக்களே, ஒரு அற்புதமான ஆசை மனதில் எல்லாருடைய மனதிலும் இருக்கும். நமக்கான ஒரு சொந்த இல்லம். இந்த சென்னை சிட்டி அல்லது திருநெல்வேலி சிட்டிகளில் வாழக்கூடிய மக்கள் வாடகை கொடுத்து வசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. சொந்த ஊர் வேற ஏதாவது இருக்கும், பிஸ்னஸுக்காக, பிள்ளைகளின் படிப்புக்காக, அவங்களுடைய நல்ல எதிர்காலத்திற்காக வேற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், வாடகைக்கு அங்கனுக்குள்ள ஏதாவது ஒரு வீடை பிடித்து அங்கே வசிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த வாடகை அப்படின்ற விஷயத்தில் சில பேர் கொஞ்சம் இரக்கத்தோடு நளினமாக நடந்து கொள்வார்கள். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சொந்த வீடு இருக்குதுன்ற அந்த கெத்தை காட்டுறதுக்காக அந்த வாடகைதாரர்களை போட்டு பாடாப்படுத்துவான். 1ஆம் தேதி பிறக்கத்தான் விதி, வாடகை எங்க வாடகை எங்க வாடகை எங்கன்னு சொல்லி அவன் வந்து பிதிக்கி எடுத்துடுவான். இந்த மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசில் பாதிக்கு மேலே வாடகையை கொடுத்துருவாங்க. இப்படி தான் நிறைய மக்களுடைய வாழ்க்கை சிட்டி லைஃப்பில் சென்று கொண்டிருக்கிறது. ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வாடகை அப்படின்றது வந்து ஒரு பூதகரமாக மனித வாழ்க்கையில் வந்து காட்சியளிக்கும். எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு அற்புதமான ஆசை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பான். ஏன்னா அவனே சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், அது என்ன செல்வமாக இருந்தாலும் சரிதான், இன்னும் பிள்ளை செல்வங்கள் உலகத்தின் அலங்காரங்களாக இருக்கின்றன. அலங்காரங்களை வந்து எல்லாருமே ரசிப்போம். சொந்த வீடு, அழகான சொந்த வீடு, நமக்குன்னு மட்டுமே சொந்த வீடு, நமக்குன்னு சுதந்திரமாக செயல்படக்கூடிய சொந்த வீடு, அழகான புல்வெளி, அழகான காற்றோட்டம், நல்ல தண்ணீர், இன்னும் எக்ஸட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஆசைகள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும். எல்லாருக்கும் சொந்த வீடு அமையுமான்னு சொன்னால் நிறைய பேருக்கு கேள்விக்குறி. இவர்கள் என்ன செய்வது? சொந்த வீடு அமையுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அமையும். ரப்புல் ஆலமீனுடைய கருணையினாலும் அவனுடைய கிருபை, அவனுடைய இரக்கம் ஒரு மூமின் மேலே பளிச்சென்று விழுந்துருச்சுன்னு சொன்னால் அவனுடைய ஆசைகள், அவனுடைய அந்த சொந்த வீடு கனவுகள் நிறைவேறக்கூடிய அனுகூலங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். அதிகப்படியான உழைப்பு, அயராது உழைக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் பெறணும்னு சொன்னால் முயற்சி இல்லாமல் கிடையாது. வல்லதீன ஜஹது ஃபீனா லநஹ்தி என்னகும் சுபலனா. நம்முடைய விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கொண்டே இரு, உனக்கான வழிகளை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. என் இறைவனே, எனக்குன்னு ஒரு சொந்த இல்லம், எனக்குன்னு சொல்லி ஒரு ரூமு, என் மனைவி மக்களுக்குன்னு சொல்லி அழகான பிளேஸ், தொழுகிற ஒரு ரூமு, தொழுகைக்கு ஒரு ரூமு, இப்படிலாம் கூட சில பேர் கற்பனை பண்ணி வச்சுருப்போம். தொழுகைக்கு ஒரு ரூமு, பள்ளி மாதிரி ஒன்று உள்ளே அமைக்கணும் அப்படின்னு சொல்லி. தப்பு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரந்த மனப்பான்மை உள்ளவன் இல்லையா? அதே போல் நாமளும் பரந்த மனப்பான்மையோடு அவன்கிட்ட கேட்குறதுல தப்பில்லை. சொந்த வீடு அப்படின்றது அவசியமான ஒன்று. சொந்த வீடு இருந்தால் தான் ஒரு நிம்மதி ஏற்படும், ஒரு கௌரவம் ஏற்படும், எதையும் துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நமக்கான ஒரு இல்லம் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்முடைய கனவுகளையும் கற்பனைகளையும் அங்கே செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஒரு வாடகைதாரருடைய வீட்டில் போயிட்டு நம்ம அப்படி பண்ண முடியாது. அதற்கு என்ன செய்ய? எழுதி வைத்து கொண்டு மரணமிட்டு ஓதுங்கள். சொந்த வீடு வேணும் இல்லையா? சொந்த வீடு ஆசை நிறைவேறணும் இல்லையா? சொந்த வீட்டு கனவு பழிக்கணும் இல்லையா? அதனால் ஸ்க்ரீனில் தரக்கூடிய இந்த துவாவை எழுதி மரணமிட்டு மனமுறிய அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் மக்ஃபிர்லி தன்பி வவஸ்ஸிஅலி ஃபி தாரி வபாரிக் லி ஃபி ரிஸ்கி. எங்கே சொல்லுங்கள், அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி வவஸ்ஸிஅலி ஃபி தாரி வபாரிக் லி ஃபி ரிஸ்கி. எப்போ ஓதணும் இந்த துவாவை? இந்த துவாவை நார்மலாக நீங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் கேட்குற மாதிரி ஓதலாம், தப்பில்லை. ஆனால் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஓதிருக்கிறாங்கன்னு சொன்னால்,
முக்கியமான தருணம், இறைவனின் கவனத்தை திசை திருப்பும் தருணம், அடியானை உற்று நோக்கும் தருணம், அற்புதமான தருணம். ஒது செய்யும் போது ஓதிருக்கிறாங்க. எப்போ ஓதிருக்கிறாங்க? ஒது செய்யும் போது ஓதிருக்கிறாங்க. ஒது செய்வது அல்லாஹுடைய கவனத்தை ஈர்க்கும். ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப பிடித்தமானது ஒரு அடியான் ஒலோடு இருப்பது. அந்த ஒலு செய்யக்கூடிய நேரத்தில் இடையில எப்படினாலும் எந்த இடையிலையும் வச்சுக்கரலாம். நீங்கள் ஒரு முகத்தை கழுவுறீங்க, அப்போ கூட இதை ஓதலாம் தான். கையை கழுவுறீங்க, அப்போ கூட ஓதலாம் தான். தலைக்கு மசகு செய்கிறீங்க, அப்போ கூட ஓதலாம் தான். ஒலு செய்யும்போது இடையில ஓதணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில ஓதிருக்கிறதுனால இந்த துவாவை இடையில் ஓத வேண்டும் சகோதரர்களே. அர்த்தத்தை நான் சொல்லிவிடுகிறேன். அல்லாஹ் மக்ஃபிர் லி தம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு. வவஸ்ஸிலி ஃபி தாரி, என் வீட்டில் நீ விசாலத்தை ஏற்படுத்து. வபாரிக்லி ஃபி ரிஸ்கி, என்னுடைய உணவு ஆதாரத்தில், என்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய். வவஸ்ஸிலி ஃபி தாரி என்ற ரசூலுடைய இந்த வார்த்தையில் நீங்கள் அதிகப்படியான விளக்கங்களை, நுணுக்கங்களை எடுத்துக்கரலாம். வஸ்ஸிலி ஃபி தாரி, யா அல்லாஹ் என்னுடைய வீட்டை நீ விசாலப்படுத்து, வீட்டில் நீ விசாலத்தை ஏற்படுத்து. எந்த வீட்டில்? நான் வசிக்கின்ற வீட்டிலும், மறுமையில் நீ எனக்கு தர இருக்கின்ற அந்த வீட்டிலும். 2 in 1 நேமத். எத்தனை நேமத்? ஒரே இதில் 2 in 1, 2 நேமத். எனக்கு இந்த உலகத்தில் உள்ள வீட்டிலும் விசாலத்தை ஏற்படுத்து, மறுமையில் நான் தங்க போகிறேன் பாரு, அங்கேயும் நீ விசாலத்தை ஏற்படுத்து, அங்கேயும் ஒரு பெரும் மாளிகை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நம்ம கேட்குறோம். இதை நாம் பற்றி பிடிச்சுக்கிறோங்க, கைவிட்டுறாதீங்க. சொந்த வீடு வேணும் இல்லையா? எவ்வளோ அழுதுருப்பீங்க. அல்லாஹ்விடத்தில் மன்றாடி எனக்கு ஒரு சொந்த வீடை கொடுன்னு சொல்லி எவ்வளோ கதறி இருப்பீங்க. வாடகை வாங்குற வீட்டு ஓனர் டார்ச்சர் கொடுக்குற நேரத்தில் எவ்வளோ மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பீங்க. அவன் ஒரு மாதிரியாக பேசும்போதும் கொள்ளும் போதும், இதை எங்கே வச்ச, அதை ஏன் அங்கே வச்ச, இங்கேயும் குப்பை போட்ட, அங்கேயும் குப்பை போட்ட, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, லைட்டை ஏன் போட்டுட்டு போனீங்க, மோட்டரை இவ்வளோதான் போடணும், தண்ணி இவ்வளோதான் கொடுப்போம், அப்படி இப்படி ஆச்சா பூச்சான்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணும்போது, அந்த நேரத்தில் யா அல்லாஹ் எனக்கு ஒரு வீடு தந்துட்டா நான் எவ்வளோ சுதந்திரமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி துடிக்கிறமா இல்லையா? இந்த துடிப்பை நீங்கள் இந்த துவால காட்டணும். இன்ஷா அல்லாஹ் ஒது செய்யும் போது நான் சொன்ன இந்த அமலை நான் சொன்ன அஸ்தஃபிருல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நீங்கள் செய்வதாகிறது அல்லாஹ்வை இம்ப்ரெஸ் செய்து, ஈர்க்கச் செய்து, உங்களுக்கு சொந்த வீடை சத்தியமாக பெற்றுக் கொடுக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்கள் கஷ்ட நஷ்டங்களை தீர்ப்பானாக. சொந்த இல்லத்தில் அழகான முறையில் பால் காய்ச்சி இன்ஷா அல்லாஹ் எங்களையெல்லாம் கூப்பிடணும். இந்த துஆவை நீங்கள் ஓதி நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொந்த வீடை வாங்கும்போது இந்த அஜரத்தை மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.